வாட் இஸ் இன்சைட் மை காலேஜ் பேக் பார்க்கலாமா? இதுதான் வந்துட்டு என்னோடய காலேஜ் பேக். ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வாட்ஸ் இன்சைட் மை காலேஜ் பேக். அப்போது இதே பேக் தான் வச்சுருந்தேன், இப்போது இதே பேக் தான் வச்சுருக்கேன். வேறு பேக் வாங்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்கி. இதுதான் வந்து மெச்சூரிட்டி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இந்த ஜிப்பில் வந்து க்ராஸ் கீ செயின் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? மெயின் ஜிப்பில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து மொத்தம் 5 பேப்பர், ஐ மீன் 5 சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து 3 நோட் வந்து வச்சுருப்பேன். இது வந்து ப்ராப்ளம் பேப்பர், அதனால் இதுக்கு மட்டும் தனியாக ஒரு நோட். ஓகேவா? இது வந்துட்டு காஸ்ட் அக்கௌண்டிங்குள்ள நோட்டு. அப்புறமா வந்துட்டு இது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகேவா? ஸோ அதை அப்படியே நம்ம திருப்பணும் அப்படின்னா இங்கே வந்து பேங்கிங் லா அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ 2 பேப்பரா. இது வந்துட்டு இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ், இது ஒரு பேப்பர். அதை அப்படியே திருப்பணும் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது ஒரு பேப்பர். ஓகேவா? ஸோ இந்த 3 நோட் தான் நான் வந்து ரெகுலராக கொண்டு போவேன். அப்புறமா வந்துட்டு ஒரு கேல்குலேட்டர் இருக்குது. அப்புறமா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஜிப் இருக்குல்ல, இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு லிப் பாம் இருக்குது. எனக்கு வந்து லிப் வந்து கொஞ்சம் அடிக்கடி ட்ரை ஆகும், அதனால் யூஸ் பண்ணுறதுக்காக, எப்போவாச்சும் யூஸ் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கேன், எப்போவும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறமா இந்த ஜிப் இருக்குல்ல, இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு கோம்பு இருக்குது. இது நான் வந்து முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன்ல, அப்போவே காமிச்சிருப்பேன். ஸோ அதே கோம்பு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பைபிள் வேர்ஸ் கார்டு இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஒரு பவுடர் பாக்ஸ் இருக்குது. இதுவுமே என்கிட்ட வந்து எப்போவுமே இருக்கிறது தான், ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து நான் வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்துட்டு எங்கள் வீட்டோட ஸ்பேர் கீ. ஓகேவா? இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை, நான் காலேஜ் போய்ட்டு வர டைமில் அப்படின்னா நான் வந்து யார் பத்த பிள்ளையோன்னு சொல்லிட்டு ரோட்டில் நிற்கணும்ல. ஸோ அப்படி நிற்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு இந்த மாதிரி கீ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திறந்து வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். அப்புறம் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வேளாங்கண்ணி போனேன்ல, ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வ்ளாக்லாம் கூட போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு இது வாங்கினது எல்லாமே ஒரு பக்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து கொஞ்சம் காசு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து 300 ருபீஸ் வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து பெட்ரோல் போடுறதுக்காக 500 ரூபா கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து 200 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டு 300 வந்து பேக்கில் இருக்குது. இது நான் அப்புறமா எங்கள் அம்மாட்ட போய் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரெகுலராக என்கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் இருக்காது. என்கிட்ட ரெகுலராக எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என் காலேஜ் பேக்கில். தான் 30, 40, 45, ஸோ 45 ரூபா. இதுதான் வந்து எப்போவாச்சும் கேன்டீனில் போய் சாப்பிட்றதுக்காக எங்கள் அப்பா கிட்ட வாங்கி வைப்பேன். 2 ப்ளூ பென் வச்சுருக்கேன், ஒரே ஒரு பென்சில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்குது. அப்புறமா வந்துட்டு இந்த ஜிப் இருக்குல்ல, நான் இப்போது ஸ்கூட்டியில் தானே போகிறேன் காலேஜுக்கு, அதனால் வந்து டஸ்ட்டெல்லாம் அப்படியே வருமா, நான் வந்து அப்படியே என் ஃபேஸ் வந்து கவர் பண்ணிடுவேன், கண்ணுக்கு கண்ணாடி போட்டுருவேன். அதுவும் இப்போல்லாம் பயங்கரமாக வந்து காற்றடிக்குதா. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா முடியாது, அதனால் இது வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் என்னோடய பேக்கில் இருக்குது. பாய்.